இன்றைய இதமான காலை தென்றலில் அனைத்து அன்பு உள்ளங்களுக்கும் என் இனிய காலை வணக்கம். இன்று ஒரு குறள், அதிகாரம் 38, ஊழ். குறள் எண் 374. இருவேறு உலகத்து இயற்கை திருவேறு தெள்ளியர் ஆதலும் வேறு. இருவேறு உலகத்து இயற்கை திருவேறு தெள்ளியராதலும் வேறு. தெய்வப்புலவர் திருவள்ளுவர் உலகத்து ஊழினால் ஆய இயற்கை இரண்டு கூறு ஆதலால் செல்வமுடையராதலும் வேறு, அறிவுடையராதலும் வேறு என்கிறார். அதாவது பொருளோடும் பொன்னோடும் தொடர்புடைய புற வாழ்க்கை வேறு, அறிவோடும் மனத்தோடும் ஆகிய அக வாழ்க்கை வேறு. அந்த அறிவோடும் மனத்தோடும் வாழ்கின்ற அக வாழ்க்கையில் ஊழ் குறுக்கிடுவதில்லை. ஆனால் இந்த பொன்னோடும் பொருளோடும் சேர்ந்துள்ள புற வாழ்க்கையில் ஊழ் குறுக்கிடுகிறது. அன்பும் அருளும், அன்பு நமக்கு தெரியும், அன்போடு இருக்கணும். அருள் இரக்கமுடைமையாக இருக்கணும். அன்பும் அருளும் அடக்கமும் ஒழுக்கமும் மெய்யுணர்வும் ஆசை இல்லாமை அவா இல்லாமை இத்தகைய நற்குணங்களோடு ஒருவன் இருந்தால் அவன் விரும்பியவாறே, அது அக வாழ்க்கை, அவன் விரும்பியவாறே வாழ்க்கை நடக்கும். விரும்பியவாறே எல்லாமே கிடைக்கும். ஆனால் அக வாழ்க்கையில் அது பொன்னும் பொருளும் வேண்டும் என்று நினைக்கிறாங்கல்ல, அந்த புற வாழ்க்கையில் அவர்கள் என்ன நினைக்கிறார்களோ, என்ன வேண்டும் என்று நினைக்கிறார்களோ அது கிடைக்காது. செல்வமுடையவராக இருப்பது என்பது வேறு, அறிவு உடையவராக இருப்பது என்பது வேறு. இப்படி உலகத்தினுடைய இயற்கையே 2 கூறாக பிரிக்கப்பட்டுள்ளது என்று தெய்வப்புலவர் உணர்த்துகிறார். பொருளை தேடுவோரின் எண்ணமும் செயலும் முயற்சியும் அறிவும் நாடுவதில்லை. நல்லா புரிஞ்சுக்கணும். பொருளை தேடுவோருடைய எண்ணமும் செயலும் முயற்சியும் அறிவையும் நாடுவதில்லை. அறிவை தேடுவோரினுடைய எண்ணமும் செயலும் முயற்சியும் பொருளையும் நாடுவதில்லை. ரெண்டு துருவங்களாக இருக்க உலகத்தில். உண்மைதானே? இப்போ நம்ம பார்த்துக்கிட்டே இருக்க முடியும். இதைத்தான் 2000 ஆண்டுகளுக்கு முன்பு தெய்வப்புலவர் ஊழ் என்ற அதிகாரத்தில் அற்புதமாக எடுத்துரைத்துள்ளார். இப்போ நான் சொன்னது கரெக்டாக கவனம் இதுவும் நீங்கள் இல்லை. ஊழ் 2 வகைப்படும். ஒன்று ஊழ், அந்த ஊழின் காரணமாக அக வாழ்க்கை புற வாழ்க்கை என்று 2 உண்டு. அந்த அக வாழ்க்கை ஊழினால் எந்த விதமான பாதிப்பும் கிடையாது. ஆனால் புற வாழ்க்கையில் ஊழினுடைய தலையீடு உண்டு, அதை கெடுத்துவிடும். அறத்துப்பாலில் உள்ள ஒரு அறங்கள் வருதில்ல, இது அதை எடுத்து பார்த்தால் உங்களுக்கு தெரியும். அவாவின்மை, அருளுடைமை, அன்புடைமை, வாயுமை உடைமை, அப்புறம் என்னென்னா அவாவின்மை. இத்தகைய குணங்களெல்லாம் ஒருவன் பெற்றிருந்தால் நிச்சயமாக அவன் நினைத்தது நடைபெறும். ஆனால் புற வாழ்க்கையாக இவன் பொன்னோடும் பொருளோடுமே இருக்கிறான்ல, அவனுக்கு அது தடைபடும். இதைத்தான் அது எது தடைபடுது? ஊழ் தடைபடுது. ஊழ் அவைகளை தடைபடுகிறது. என்ன அற்புதமாக சொல்லியிருக்கார் பாருங்க. இதுதாங்க இந்த அறத்துப்பாலினுடைய கடைசி அதிகாரம் 38 தான். 38 அதிகாரங்கள் அறத்துப்பாலிலே உள்ளது. இதுதான் கடைசி அதிகாரம். அறத்துப்பாலினுடைய அதிகாரம் 38. அதுக்கடுத்து பொருள் அதிகாரத்துக்கு போகிறோம். பொருள் அதிகாரத்துக்கு அப்புறம்தான்
அதாவது இன்பமுடைமை. நான் சொல்கிறது இன்பத்துப்பால் தான் நான் சொல்லுவேன் அதை. ஆனால் அவர் காமத்துப்பால்னே சொல்லியிருக்கார் தெய்வப்புலவர் திருவள்ளுவர். அதனால் என்னை பொறுத்தவரை அது இன்பத்துப்பால் தான், காமத்துப்பாலே கிடையாது. நான் கவிஞர் கண்ணதாசன் சொன்னது மாதிரி அதை கல்லூரி மாணவர்களுக்கே பாடமாகவும் வைக்கலாம். ஆனால் இவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, அது கெட வேண்டியதே இல்லை, அதை படிச்சிட்டோம்னா. ஒரே ஒரு குறளை மட்டும் சொல்கிறேன், கவனிச்சுக்கிறேங்க. மலரினும் மெல்லிது காமம் அதனை செவ்வி தலைப்படுவோர் சிலரே. மலரினும் மெல்லிது காமம் அதனை செவ்வி தலைப்படுவர் சிலரேன்னு சொல்கிறாப்புல. சிலர் தான் அந்த இதுக்கு வர முடியும், மற்ற எல்லாராலையும் முடியாது. ஏன்னா அதாவது 1000 இரவுகள் வருவதுன்னு ஒரு கண்ணதாசன் ஒரு பாட்டு பாடியிருக்காருல்ல, அதுலேயே நீங்கள் தெரிஞ்சுக்கிறலாம். அந்த மாதிரி மாணவ செல்வங்களே, நீங்கள் தினந்தோறும் ஒரு குறளை படித்து வருங்கள். நிச்சயமாக வாழ்க்கையில் நீங்கள் என்ன நினைக்கிறீர்களோ அது ஆவீர்கள். அதுவும் நீங்கள் நினைக்கிறது லட்சியம், ஆசை கிடையாது. நீங்கள் நினைக்கிறது லட்சியம், அந்த லட்சியம் அடைவீர்கள். லட்சியமும் உறுதியாக அடைவீர்கள், அதில் மாற்றமே கிடையாது. எழுதி வைத்து கொள்ளுங்கள். நன்றி, வணக்கம். நாளை மீண்டும் ஒரு குறளோடு உங்களை சந்திக்கும் எழுத்தாளர் சோ. பரமசிவம், மதுரை.